ஆபரேஷன் சிந்தூர்ல 70க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது தகவல். இன்னும் முழுமையான தகவல்கள் வரும்போது இந்த எண்ணிக்கை மாறலாம் அப்படிங்கிறது நம்ம சேர்த்து பார்க்கணும். மேஜர், இப்ப இந்த 70 அப்படின்னு பார்க்கும்போது இது அத்தனையும் தீவிரவாதிகளா தான் இருக்க முடியுமா? இதுல கொலாட்ரல்ஸ் இருக்குமா? மற்றவர்களும் கூட இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? எவ்வளவு துல்லியமா இருந்திருக்கும் நம்முடைய தாக்குதல்? ஹரி, இதை மேஜர் இருக்கீங்களா? ஓகே, கர்னல் தியாகராஜன், ப்ளீஸ் டேக் திஸ் क्वेश्चन. இது வந்து எவ்வளவு துல்லியமா இருக்கும் நினைக்கிறீங்க? 70க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் அப்படின்னு இப்ப கணக்கிடப்பட்டிருக்கு. பட் இந்த எண்ணிக்கை மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதுல வந்து கொலாட்ரல்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா? கொலாட்ரல் எண்ணில் பொதுமக்களும் கூட இதுல இருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்ப நம்ம தாக்கப்பட்டது வந்து அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் தாக்கியிருக்கோம், தீவிரவாதிகளுடைய ஹெட் குவார்டர்ஸ். ஆனா தீவிரவாதி ஹெட் குவார்டர்ஸுக்குள்ள சிவிலியன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவங்களுடைய ஃபேமிலியை கொண்டு வந்திருக்கலாம், அது மாதிரி இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கின்றது. அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க சிறு குழந்தைகள்லாம் கூட இதுல வந்து எஃபெக்ட் ஆயிருக்காங்க. பாகிஸ்தானுடைய ப்ரொபகண்டா வந்து ஆல்ரெடி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே ஹேவ் டு கிவ் அ ப்ரூஃப். ஆனா நம்மளுடைய வந்து தாக்குதல் மிக அக்குரிசியா நம்ம வந்து அவருடைய தீவிரவாதத்தினுடைய அந்த ஹெட் குவார்டர்ஸ் தான் நம்ம வந்து தாக்கியிருக்கோம், அவருடைய தளங்களை வந்து தாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த 9 தாண்டி, என்னுடைய ஐடியா படி 9 தாண்டி தான் இருக்கும். ஏன்னா 9ல வந்து ஹிஸ்புல் முஜாஹிதீனுடைய அந்த இது வந்து இல்ல. ஸோ அதை வந்து ஃபர்தர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்ட் பி மோர் தென் 9 தான் இருக்கும், ஒரு 13-14 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எந்த விதமான ஒரு பொதுமக்கள் மீது எந்த விதமான ஒரு பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் என்னுடைய அனுமானத்தில் இருக்கின்றது. ஆனால் நிச்சயமாக ஜோடனை பண்ணுவாங்க. இல்ல வந்து பொதுமக்கள் தாக்கப்பட்டாங்க, குழந்தைகள் தாக்கப்பட்டாங்க, இது வந்து மிகப்பெரிய எங்களுக்கு வந்து அடி கொடுத்திருக்கு அப்படின்னா அடுத்த லேடர் எஸ்கலேஷனுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு பேஸை வந்து அவங்க வடிவமைச்சோம். ரெண்டாவது வந்து மற்ற நாடுகளினுடைய அனுதாபத்தை பெறுவதற்கு, இந்தியாவிற்கு எதிராக ஒரு அனுதாபத்தை பெறுவதற்காகவும் இது மாதிரி வந்து ப்ரொபகண்டா வந்து அவங்க செய்யறது வந்து இது புதுசு கிடையாது. நிச்சயமாக அது மாதிரி செய்வதற்கான வாய்ப்புகள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கர்னல் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது, 4 டெரர் பேசஸ் பாகிஸ்தான்ல, 5 POKல. இது சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? அதாவது எந்த இடத்தில் இருந்தாலும், அது வந்து பிஓகேல இருந்தாலும் சரி, அது பாகிஸ்தான்ல இருந்தாலும் சரி, அது வந்து லாகூருக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, இல்ல கராச்சியிலேயே இருந்தாலும் சரி, நாம் எங்க இருந்தாலும் அங்கு வந்து நம் தேடி அவர்களை வந்து தும்சம் செய்வோம், அழிப்போம், அவர்களை வந்து அந்த நாசத்தை வந்து நம்ம ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற வந்து நம்மளோட டிட்டரன்ஸையும் நம்மளுடைய வந்து அந்த மிக வலிமையான அந்த செய்தியையும் வந்து நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கின்றோம். நாட் ஓன்லி பாகிஸ்தான், உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தீவிரவாத இயக்கங்களுக்கு துணை போகின்ற நாடுகளுக்கும், அந்த நாடுகளுக்கு துணை போகின்ற மற்ற நாடுகளுக்கும் கொடுக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக வந்து இதை வந்து பார்க்கலாம். இதுல நம்ம இன்னொரு கவனிக்க வேண்டியது, நீங்க சொன்னது போல பாகிஸ்தான் வந்து அதனுடைய அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் உட்பட நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை ஏற்கனவே அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு பதிலடியா நாங்க மிசைல் தாக்குதல் நடத்திருக்கோம், அது இது அப்படின்னு இந்த சர்வதேச ஊடகங்களும் கூட டீபங்க் பண்ணி வர்றாங்க. இல்ல அது உண்மை இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை அதுவும் ஒரு டிப்ளமேட்டிக் லெவல்ல, சர்வதேச அளவுல பாகிஸ்தான் ஒரு கைதேர்ந்து செஞ்சு வருகிறது. அதை இந்தியா எப்படி எதிர்கொள்ளும் நினைக்கிறீங்க? தட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த வார்ஃபேர் இன் டுடேஸ் வேர்ல்ட். நிச்சயமாக, அதாவது இந்த டுடேஸ் வேர்ல்ட்ல வந்து எவ்ரிதிங் வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குது. பொதுமக்களுடைய வீடியோ ஃபுட்டேஜாக இருக்கட்டும், அல்லது வந்து அந்த நாடு வந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்காக எடுக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ இப்போ அவங்க வந்து நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ப்ரொபகண்டா வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு 2 வந்து நம்மளுடைய ஏர்கிராஃப்டை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஒரு UAV வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா தே ஹேவ் டு ப்ரூவ் தட். ஏன்னா அவங்களுடைய ஏரியால தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து F-16 ஷூட் பண்ணது அக்ராஸ் த பார்டர் POKல போய் நம்ம ஷூட் பண்ணோம், அங்க அது விழுந்தது. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ரூஃப் வந்து காமிக்கணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அந்த பிரீக்கேஜஸ். ஸோ அது மாதிரி இல்லாம அவங்களுடைய நாட்டுல தான் ஷூட் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. அது பாகிஸ்தான் தள்ளப்பட்டிருக்கு. ஸோ பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அவங்க மேல இருக்கு அப்படிங்கிறீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.